Namaste students, welcome to computer class. Now we are discuss about the lesson as lesson 5 working with the Windows operating system. Okay va? In fourth lesson we have to discuss about the operating system. What is the operating system, what is the uses of operating system, and then types of operating system, what are the functions that can be performed on the operating systems, that we are to be discussed in the last lesson. Fourth lesson we have to be discussed. Now we have to separately we have to take the topic as the Windows operating system. Why we can choose this Windows operating system means most of the people we are to users in the Windows operating system. Windows operating system is one of the safetier and then proprietary software. What means proprietary software? That is one of the licensed software. So all the people, most of the people we are to be used in the Windows operating system. Okay, first we have to go to the operating system. Introduction to operating system. Operating system is one of the system software. They have to be enabled hardware to communicate, hardware parts வச்சு to communicate and operate the software. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இப்போ நம்ம சிஸ்டமில் போய் சேவ்னு சொன்னால் அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். மெமரியில் போய் ரேமில் இல்லை ரோமில் எதில் நம்ம சேவ் பண்ண சொல்கிறோமோ அதில் போய் சேவ் பண்ணி வைக்கணும். டிபெண்ட் அப்பான் தி கமாண்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர். நம்ம சேவ் அப்படின்ற கமாண்டு கொடுத்தோன்னே அது போய் அந்த ஹார்ட்வேரில் சேவ் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் யாரோட ஒர்க்கு? ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க்கு. அதுக்கு மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் த இன்டர்ஃபேஸஸ் பிட்வீன் யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு இன்டர்ஃபேஸஸ் மாதிரி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இது வந்து என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ஓவரால் ஆப்ரேட்டிங் ஓவரால் ஆப்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுது. Some of the important topics we have to discuss in the last chapter is memory management பார்த்தோம், process management, device management, file management, security management and control overall system performance. இதெல்லாம் போன கிளாஸில் நம்ம பார்த்தோமா. அலோகேஷன் டீஅலோகேஷன் ப்ராசஸ் பண்ணிச்சு, ஒரு ட்ராக் வச்சு அது ஃபாலோ பண்ணிச்சு. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னால் 4-5 அல்காரிதம் பார்த்தோம். எஃப்ஐஎஃப்ஓ, அதுக்கப்புறமேட்டு ரவுண்ட் ராபின் இதெல்லாம் பார்த்தோம். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னால் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஃபைல் செக்யூரிட்டி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அதை தான் இது வந்து ஓவர் வியூவாக கொடுத்துருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இது ரெண்டையுமே பெர்ஃபார்ம் பண்ணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி 2 or more யூசர்ஸ் வந்தாலும் அந்த யூசர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால் ஹார்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹார்ட்வேர்னானது ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். அப்போ சிபியூவாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், இல்லை இன்புட் டிவைசஸாக இருக்கட்டும், அவுட்புட் டிவைசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுது, ஓஎஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. கரெக்டாக? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, பெர்ஃபார்ம் என்ன இருக்குது, யூசர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டமில் நடக்கிற ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன்னா C++ இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணால் அந்த ப்ரோக்ராமையும் அதையும் என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் பார்ட்ஸு, இன்புட் டிவைசஸ், கீபோர்டு, மெமரி, மவுஸு, அதே மாதிரி அவுட்புட் டிவைசஸ், மானிட்டர், அதையும் பெர்ஃபார்ம் பண்ணணும். மெமரி டிவைசஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ப்ராசஸிங் யூனிட் பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லா ஒர்க்கையும் யார் பார்க்குறாங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இதான் இதோட ஓவர்வியூ. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு அதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, எதனால அந்த அட்வான்டேஜஸ் நிறையா எப்படி இதுக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, எதுக்கு எல்லோரும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த டாபிக் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எவ்ரி கம்ப்யூட்டர் ஹேஸ் நீட் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டெஃபினட்டாக எல்லா கம்ப்யூட்டருக்கும் வேணும். அப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஓஎஸ்ஸாக இருக்குது. ஏன் இது ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபஸ்ட்டு இதுலேருந்து வந்துச்சுன்னா GUIன்ற அப்ளிகேஷன் வந்துச்சு. அதனால தான் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர். GUI அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா GUI இருக்கனால ஈஸியாக நம்ம மெனுக்கோ இல்லை கமாண்டுக்கோ இல்லை ஐக்கானோ எதுனாலும் நம்ம போக முடியும். அதே மாதிரி மவுஸ் இருக்கனால அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் என்ன வேணுமோ அதை பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம்.
எல்லாமே கீபோர்டோட ஷார்ட்கட் கீ தான் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறது கூட, நம்ம ஷட் டவுன் பண்ணுறது கூட நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கிறோம், Alt F4 அது மாதிரி தான் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கூட நம்ம மறந்து போயிடுச்சு. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், அந்த இது மவுஸ் பட்டனில் போயிட்டு லாஸ்ட் அந்த டாஸ்க் பார் எடுத்துகிட்டு இல்லை விண்டோஸ் ஐகான் பட்டனில் போயிட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷட் டவுனில் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம். அது கூட நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது வித் ஹெல்ப் ஆஃப் த GUI வந்ததுக்கப்புறம். மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் பி எக்ஸிக்யூட்டட் சைமல்டேனியஸ்லி. ஒவ்வொரு 2 or more அப்ளிகேஷன்ஸ் எடுத்தால் மல்டிபிள் அப்ளிகேஷன். அப்போ மல்டிபிள் அப்ளிகேஷன் என்ன பண்ணும், சைமல்டேனியஸாக என்ன பண்ணியிருக்கும், 1 by 1 அது வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒர்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டாஸ்கிங். தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் கீபோர்ட் மவுசஸை ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது மவுஸ் வந்து என்ன பண்ணும், நீங்கள் கேட்கலாம், ஏன் சில மவுஸ் மட்டும்தான், ஏன் கீபோர்ட் மவுஸ் வந்து மற்ற ஓஎஸ்லலாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், சில ஓஎஸில் சில இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. டாஸ் கமாண்டில் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், மவுஸ் எல்லாம் அதில் பெர்ஃபார்மே ஆகாது. கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், கீபோர்ட் கீஸை வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஆனால் வந்து என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், கீபோர்ட் மவுஸ் ரெண்டுக்குமே என்ன பண்ணும், அலோ பண்ணும். ஓகேவா? மவுஸ் வந்து என்ன பண்ணிக்கும், இன்டராக்ட் பண்ணிக்கலாம் நம்ம விண்டோஸோட, நம்ம ஐகான்ஸோட. அதே மாதிரி கீபோர்ட்ஸ் வச்சு நம்ம லெட்டர்ஸு ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சஸ் இது என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ரோக்ராமிங் இருக்குது, வேர்ட் ப்ராசஸிங் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட்டு, கேல்குலேட்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். வேர்ட் ப்ராசஸிங்னா என்னது, நம்ம ஒரு லெட்டரோ பேராகிராஃபோ டைப் பண்ணுறதுக்கு நம்ம வேர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணுறோம். கேம்ஸ் ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் நம்மளுக்கு தேவையான கேம்ஸ், நம்ம வேணுன்ற கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓவரால் அதில் வந்து எவ்வளோ இருக்கலாம், 10,000 20,000 டேட்டாஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேல்குலேட்டர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு லோடட் எனி நியூ ப்ரோக்ராம், எந்த ஒரு நியூ ப்ரோக்ராம்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கும், மேனேஜ் ஹார்ட்வேர் பிரிண்டர்ஸு ஸ்கேனர்ஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், மேனேஜ் பண்ணிக்கும். பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸு, டிஜிட்டல் கேமரா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஹார்ட்வேரால் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஓஎஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஓஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பிரிண்டரையும் சரி இல்லை ஸ்கேனர், டிஜிட்டல் கேமரா எது வேணாலும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சிஸ்டமில் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஷாப்லலாம் போனோன்னா அந்த இதை எடுத்து அந்த டேட்டாஸ் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, சிஸ்டமில் அந்த கார்டை போட்டு அதுக்கப்புறம் அதில் சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இதில் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன, அதை ஒன்று டெவலப் பண்ணதை மாடிஃபை, கரெக்ஷன் இருந்தால் மாடிஃபை பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறது. அந்த ஃபைல் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் இன்க்ளூடட் இன் த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வெர்ஷன்ஸ் ஆஃப் தி விண்டோஸ். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ். இதில் எந்தெந்த வெர்ஷனில் என்னென்ன விண்டோஸ் வந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? விண்டோஸ் வந்து 1.x 1985 வந்துச்சு ஃபஸ்ட்டு விண்டோஸு. இதில் என்ன டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 16 பிட்டு மைக்ரோ ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, மவுஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1985. அடுத்து விண்டோஸ் 2.x 1987 வந்திருக்கு. இதில் வந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பட்டன்ஸ். மேலே ஒவ்வொரு விண்டோஸில் ஒவ்வொரு டயலாக் பாக்ஸ்லேயும் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், ஸ்டாப் இதெல்லாம் இருக்கா, அந்த பட்டன்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1987 டெவலப் பண்ணிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் பேனல் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராம் டேட்டாஸ் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்ட்ரோல் பேனலில் போய் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான
தேவையான ப்ரோக்ராம் நம்ம கஸ்டமைஸ் நம்ம தேவையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் சிஸ்டம் செட்டிங், மவுஸ் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பேனல். நம்ம மொபைல் எப்படி செட்டிங்ஸில் போய் எல்லா விஷயமும் சேஞ்ச் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்குறது இருக்கோமோ அதே மாதிரி சிஸ்டமில் போய் கண்ட்ரோல் பேனலை வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விண்டோஸ் 3.x 1992 டெவலப் பண்ணாங்க. இந்த கான்செப்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் வந்துச்சு. மல்டி டாஸ்கிங்னா அட் அ டைம் 2 or more ஒர்க்கை பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். அப்போ மல்டி டாஸ்கிங்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 256 கலர்ஸ் அந்த இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பிக்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம சேவ் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 256 கலர்ஸ் இருக்கனால அந்த பிக்சரை வந்து பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஒரு பிரைட்ஃபுல் லுக், ஒரு நேச்சுரல் பிக்சர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பிக்சராச்சும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. வித் ஹெல்ப் ஆஃப் தி சப்போர்ட்டட் 256 கலர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணனால மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே 256 கலர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸ் 95 1995 டெவலப் பண்ணாங்க. இதில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் பட்டன். நம்ம ஸ்டார்ட் பட்டன்னா என்னது, அந்த விண்டோஸ் அந்த கீபோர்ட்லேயே வந்து விண்டோஸ் மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும்ல, தட் இஸ் கால்ட் அஸ் தி விண்டோஸில் இந்த சிம்பிள் இருக்கும், அந்த கீபோர்டில் இந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிம்பிள் இருக்க மாதிரி கீபோர்டு இருக்கும்ல, அந்த ஐக்கான அந்த கீயை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஸ்டார்ட் பட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டாஸ்க் பாரில் தான் கீழே வந்து நம்ம டைமு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்டு ஸ்டார்ட் மெனு எல்லாமே பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸ்டார்ட் மெனு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணால் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, D:C: ரீசெண்டாக என்னென்ன இருக்குது அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொண்டு தான் அப்படின்னா 32 பிட் மைக்ரோ ப்ராசஸ் அண்ட் ஃபோக்கஸ்டு மோர் தென். அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணாங்க 32 பிட் மைக்ரோ ப்ராசஸராக கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1010101 ஒன்ஸ் ஆர் ஜீரோஸ் மட்டுமே என்ன பண்ணிக்கலாம் 32 பிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த 32 பிட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க மைக்ரோ ப்ராசஸர். as well as மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்புறம் விண்டோஸ் 1998 டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர், எல்லா வெப் ப்ரௌசரையும் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாஸ் கேமிங் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க டிஸப்பியர் ஆகி விண்டோஸ், ஏன்னா டாஸ் கேமிங் எல்லாமே என்ன பண்ணும் கீபோர்ட்ஸ் கீஸ் வச்சு தான் அந்தந்த கீஸை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். பட் ஆனால் விண்டோஸ் கீஸ் வந்து நம்மளுக்கு அப்படிலாம் தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்தந்த ஒர்க்கை வந்து மவுஸ்லேயோ இல்லை கீபோர்ட்லேயோ இல்லை ஆரோ கீஸை எது ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுக்காண்டி டாஸ் எல்லாமே கேமிங் எல்லாமே டிஸப்பியர் ஆகி விண்டோஸ் கேமிங் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ப்ளக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு USB கேபிள் இந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ் யூஸ் பண்ணியும் இல்லை நிறைய போர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஜாய்ஸ்டிக் மூலமாக இது பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து விண்டோஸ் NT வந்து டிசைன் டு ஆக்ட் அஸ் அ சீரிஸ் இன் நெட்வொர்க்கில் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கார்னர். ஓகேவா, சர்வர் நெட்வொர்க்கா. ஓகேவா, சர்வர்னால் என்னது ஒரு 50 சிஸ்டம்க்கு சேர்த்து ஒரு நெட்வொர்க் இருந்தாலே போதும். அப்போ அந்த ஒரு நெட்வொர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டா போதும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்க 50 சிஸ்டமுக்கும் நம்ம நெட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுக்குற மூலமாக என்ன பண்ணிக்கும் 1 to 50 சிஸ்டம்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் நெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஒரே ஒரு சிஸ்டம் வந்து எல்லா சிஸ்டமுக்கும் நெட்டு கொடுக்குது. அந்த சிஸ்டம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வர் சிஸ்டம். ஓகேவா, அந்த சர்வர் நெட்வொர்க்கை என்ன பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் NTயில். அப்புறம் விண்டோஸ் மீ 2000 அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக எந்த ஒரு சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் டாலரன்ஸ் எந்த ஒரு கேபபிலிட்டிஸ் இதுவாக இருந்துச்சுன்னா அதுவாகவே அது என்ன பண்ணிக்கும் இது பண்ணிடும் டயக்னைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணிடும் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு திங் விண்டோஸ் 2000 இதை தவிர நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வ்ட் அஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க.
பிஸ்னஸ் டெஸ்க்டாப். பிஸ்னஸ் டெஸ்க்டாப்னால் என்னது? பிஸ்னஸ்க்கு விஷயம், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா? ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் 4 வெர்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபஷ்னல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம். அண்ட் தென் சர்வர் வந்து வெப் சர்வர் அண்ட் தென் ஆஃபீஸ் சர்வர். வெப் சர்வர்னு சொல்லிட்டு வெப் மொத்தமாக ஹோல் சிட்டி ஹோல் இதுக்கும் சேர்த்து ஒரு சர்வர் கொடுப்பாங்க. இல்லை அதர்வைஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு 100 சிஸ்டம் சேர்த்து ஒரு சர்வர். இந்த மாதிரி ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சாங்க. ப்ரொஃபஷ்னல் ஓஎஸ்னால் பிஸ்னஸ்காண்டி மட்டும் யூஸ் பண்ணுறது தான் ப்ரொஃபஷ்னல் ஓஎஸ், ஓகேவா? பிஸ்னஸ்க்கு ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி கேம்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அந்த ஆன்லைனில் பண்ணுற ஒர்க்குக்கு மட்டுமே என்ன பண்ணாங்க, ப்ரொஃபஷ்னல் இது ஓஎஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அட்வான்ஸ் சிஸ்டம் சர்வரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா பேஸ் சென்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா சென்டர் சர்வீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா சென்டர் சர்வர். இது வந்து ஃபார் ஹை டிராஃபிக் நெட்வொர்க்கில் இது பண்ணியிருக்காங்க. ஹை டிராஃபிக்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கேம் ஷாப்பு, கேம் ஷோ அதெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம ஒரு டிக்கெட்டே புக் பண்ணுறோம் அப்படின்னா அட் அ டைம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து என்ன ஆகணும், டிராஃபிக் வந்து லேக் ஆகுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்குன்னே ஒரு டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சர்வர் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிராஃபிக் இல்லாமல் எல்லா பர்சனும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், விண்டோஸ் எக்ஸ்பி 2001 வந்துச்சு. இதில் 64 பிட் வரைக்கும், அதாவது 10101 இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், 64 வரைக்கும் என்ன பண்ணாங்க, ப்ராசஸர் பண்ணாங்க. விண்டோஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், தீம்ஸு நம்மளோட ஃபோன் தீம்ஸ் மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணாங்க, நிறைய விண்டோஸ் அப்பியரன்ஸ்க்கு நிறைய தீம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டேபிள் வெர்ஷன், கரெக்டான வெர்ஷன்ஸு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அடுத்து விண்டோஸ் விஸ்டா அப்படின்றது 2006 வந்துச்சு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு நேச்சுரல் ஃபீலிங், நேச்சுரல் லுக் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க விண்டோஸில். பார்க்கும்போது ரியாலிட்டிக் அண்ட் ஒரிஜினல் பிக்சர்ஸ், இமேஜஸ்லாம் வரணுன்றதுக்காண்டி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, விண்டோஸ் 7 2009 பூட்டிங் டைமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் நியூ சர்வர் இன்டர்ஃபேஸஸ் லைக் பூட்டிங் டைம் என்னது, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற டைம் இருக்கா, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வித்தின் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸில் என்ன பண்ணணும், அது கரெக்டான வேலை பூட் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும், உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கிறாங்க. அடுத்து நியூ சர்வர் இன்டர்ஃபேஸஸ் லைக் ஏரோபிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு தேவையானதை நம்ம டாஸ்க் பாரில் மினிமைஸ் பண்ணி வைக்கிறோமா, அதுதான் தட் இஸ் கால்ட் ஏரோபிக். அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குட்டியாக சின்ன விண்டோஸாகவே இருக்கும், பக்கத்துலேயே நம்ம டெஸ்க்டாப்லேயே அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பெரிய விண்டோஸாக வந்துடும். தட் இஸ் கால்ட் ஏரோபிக். அதுக்கப்புறமேட்டு டைமிங் ப்ரோக்ராம் சின்னதாக ஒரு அந்த இது மட்டும் டைட்டில் பார் மட்டும் வர மாதிரி டாஸ்க் பார் வைக்கிறது. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங், இது எந்ததோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணுறது. அப்புறம் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை டெவலப் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் 8ன்றதை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விண்டோஸ் 8 என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2012 விண்டோஸ் 8 வந்து ஃபாஸ்டர், எல்லா விண்டோஸ் வெர்ஷனை காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்டராக இருந்துச்சு. ஸ்டார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதில். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்டர் அட்வான்டேஜஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மல்டி கோர் ப்ராசஸிங் கொண்டு வந்திருக்காங்க. மல்டி கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, 2 or 3 லாங்குவேஜஸ் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்போனா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோட் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குது, சி அட் அ டைம் நம்ம ஜாவா, பிஹெச்பி இந்த மாதிரி 2 or more லாங்குவேஜஸ் பண்ணிக்கலாம். சாலிட் ஸ்டேட் டிரைவ், அதாவது நம்மளுக்கான சாலிட் ஸ்டேட் டிரைவ்ன்றது சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் டச் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் அது தவிர அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்புட் கீபோர்ட் மெத்தட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இந்த சர்வ்ட் அஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். என்ன பண்ணியிருக்காங்க, மொபைலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர், இப்போ மொபைலுக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்ட்ராய்டுன்னு யூஸ் பண்ணுறோம், சிஸ்டம்னால் விண்டோஸ்ன்னு யூஸ் பண்ணுறோமா, அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் காமன் மொபைல், எல்லாத்துக்கும் ஒரே ஓஎஸ்ஸாக, மொபைலுக்கும் சரி கம்ப்யூட்டருக்கும் சரி.
அப்படி விண்டோஸ் 8ல் கொண்டு வந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 10 2015 என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை மறுபடியும் ஆட் பண்ணிட்டாங்க. மல்டிபிள் டெஸ்க்டாப் கொண்டு வந்தாங்க. அடுத்து மல்டிபிள் டெஸ்க்டாப்னால் அட் அ டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீ விண்டோஸும் வச்சுக்கலாம், லினக்ஸும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய 2-3 டெஸ்க்டாப் நீ வச்சுக்கலாம். அப்புறம் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குவிக் ஆக்ஷன்ஸ். ஓகேவா, குவிக் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, எந்த ஒர்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் கார்ட்டனா வாய்ஸ், நீ எந்த ஒரு சர்ச் பண்ணுறியோ எது நீ பண்ணுறியோ என்ன பண்ணலாம், நம்ம வாய்ஸை வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த இது என்ன கொண்டாங்க 2015 OSல கொண்டு வந்தாங்க. ஓகேம்மா, இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம மவுஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி என்ன லெசன் பார்த்தோம் அப்படின்னா லெசன் 5 விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது கம்யூனிகேட்டட் வித் என்ன பண்ணும், யூஸருக்கும் சாஃப்ட்வேர் நடுவில் கம்யூனிகேட் ஹார்ட்வேரை எப்படி அது ஒர்க் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். இது கண்ட்ரோல் பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இதையும் என்ன பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அட் அ டைம் என்ன பண்ணும், ஹார்ட்வேரையும் ஆப்ரேட் பண்ண வைக்குது. இப்போ நம்ம ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண்டோஸ். ஏன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா GUI இருக்கனால. இதில் மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2 or more அப்ளிகேஷனை நம்ம சைமல்டேனியஸாக பண்ண வைக்கலாம். 1 by 1 நம்ம என்ன பண்ண வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆஸ் வெல் அஸ் கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, சம் ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராம்ஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நியூ ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹார்ட்வேர் எந்த மாதிரி ஹார்ட்வேராக இருந்தாலும், கேமரா, பிரிண்டர் எந்த மாதிரி ஹார்ட்வேராக இருந்தாலும் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியலாம். அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சேஞ்ச் த கலர் செட்டிங்ஸ், நம்ம மொபைலில் நம்ம சிஸ்டமில் தேவையான கலர் ஸ்கீமு, ஸ்க்ரீன் சேவர், மானிட்டர் இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்லிங் த மவுஸ் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 1.x 1995லேருந்து அப் டு 2015 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். 1985ல் GUI அண்ட் விண்டோஸ் மவுஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 97ல் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், கண்ட்ரோல் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 1992ல் என்ன கொண்டு வந்திருக்காங்க, கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்க் அட் அ டைம் 2 or more ஒர்க். அதுக்கப்புறம் 256 கலர்ஃபுல் லுக் பிக்சர்ஸ் வரணுன்றதுக்காண்டி 1995ல் டாஸ்க் பார், ஸ்டார்ட் பட்டன் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 32 bit ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1998ல் என்ன பண்ணியிருக்காங்க, வெப் சர்வரை வந்து மொத்தமாக சேர்த்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னு கொண்டு வந்தாங்க. விண்டோஸ் கேமை வந்து பாப்புலர் ஆக்குனாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபியூச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து விண்டோஸ் NTயில் என்ன பண்ணியிருக்காங்க, சர்வர் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சாங்க. 2000ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இது ரிப்பேராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கவர் ஆகணும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கும் அண்டு லேப்டாப் சிஸ்டம் அப்படின்றதையும் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ரொஃபஷ்னல் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் 2000 அப்படின்றது பிஸ்னஸ் டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணாங்க. சர்வர்க்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க, சர்வர் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. சர்வர் 2000 அப்படின்ட்டு சர்வர் பேக்கேஜஸும் இருந்துச்சு. சர்வர்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெப் சர்வர், ஆஃபீஸ் சர்வர்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அந்த விண்டோஸ் அந்த OS யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அட்வான்ஸ்டு சர்வர், இது வந்து ஃபார் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி அட்வான்ஸ் சர்வர்னு கொண்டு வந்தாங்க. இப்போ டேட்டா சென்டர் மொத்தமாக டிராஃபிக்காக இருந்தால் கூட நம்ம இது பேக்கெட் வந்து கரெக்டான வேல போய் சென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி டேட்டா சென்டர் சர்வர்ன்றது 2000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த விண்டோஸ். அடுத்து 2001ல் 64 bit மைக்ரோ ப்ராசஸரும் விண்டோஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2006ல் லுக் அண்ட் ஃபீல் அப்பியரன்ஸ் இருக்கணும். 2009ல் ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆரோபிக், ஷார்ட்டாக இருந்ததை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணி பெருசாக பார்த்துக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன் 2012ல் விண்டோஸ் 8 வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸ்டார்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து சேவ்டு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி கோர் ப்ராசஸும் அண்ட் தென் மல்டி கோர் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் சாலிட் ஸ்டேட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அட் அ டைம் 2 or more பிளேசஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெர்சிஸ்டன்ஸாக நம்ம டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் காமன் பிளாட்ஃபார்ம். அடுத்து 2015ல் ஸ்டார்ட் பட்டனை ஆட் பண்ணாங்க. மல்டிபிள் டெஸ்க்டாப்க்கு அலோவ் பண்ணாங்க. சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் ஏரியா கொண்டு வந்தாங்க. அப்புறம் கார்ட்டனா வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் 2015ல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கஷ்டம் வந்து